ஆண்டவரோடு இருப்பாராக. இருப்பாராக. மத்தேயுடைய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுபவையாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று கூறியிருப்பதை கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தெழ செய்கிறார். நேர்மையாளர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவரிடம் நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுபவரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலான செய்துவிடுத்த என்ன? பிற இனத்தினவரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவு உள்ளவராக இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதரர்களே, ஒரு பழைய கதை. 2 வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருந்தோம். 2 பேரும் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தோம். 2 பேர் ஒரு சின்ன தகராறு. என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில் இருக்க வாத்து பக்கத்து வீட்டில் போயிட்டு முட்டை விடு. அது அந்த வீட்டில் கேட்டதுனால அந்த உரிமையாளர்கிட்ட இது எங்கள் வீட்டில் கிடைச்சதுனால இது நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. சின்ன இஷ்யூ தான். இந்த மாதிரி ஒரு சின்ன சண்டை ப்ராப்ளமானது கடைசியில் அவங்க 2 பேரும் அடிச்சுன்னு கோர்ட்டுக்கு போகிற வரையும் வந்தது. அந்த சின்ன விஷயம் அதுக்காக இல்லை, அதனால வளர்ந்து ஒன்றுனா ஆட் ஆகி நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் கடைசியில் கோர்ட்டில் போயிட்டு 2 பேரும் எல்லாம் எழுதுட்டாங்க. அவங்க வீட்டில் இருந்த சொத்து வித்து எல்லாமே எழுதுட்டாங்க. ஏன்னா அந்த கோர்ட்டுக்காக போயிட்டு பணம் கொடுத்து பண்ணிட்டாங்க. கடைசியில் ஒரு நாள் அந்த ஊர் பஞ்சாயத்துக்காரர் சொல்லியிருக்காரு, நீங்கள் 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க, இதற்காக இந்த மாதிரி சண்டை போட்டு எல்லாத்தையும் எழுதுன்னு பண்ணீங்க, 2 பேரும் சமாதானம் போகல அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ தான் அவங்க அறிவு வந்தது. ஆமாம், ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ சண்டைலாம் போட்டு பிரிஞ்சு நம்முடைய உழைப்பெல்லாம் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த கேஸ் விட்ரா பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்துவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய கோபத்தினாலேயோ இல்லை பெருமைனாலேயோ பெரிய விஷயங்கள் செய்கிறோம். அதை செய்யும் பொழுது தன்னுடைய மனதை அவர் மாற்றிக்கொண்டு வாழும் பொழுது, இல்லை ஒருவேளை உணர்வோடு வாழும் பொழுது அந்த மாற்றம் தன்னுடைய வாழ்க்கையில் வருகிறது அப்படின்னு நம்ம இயற்கையை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் கோபத்தினால இல்லை வெறுப்புனால நிறைய ரிலேஷன்ஷிப் எழுதியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நிறைய இந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வர விஷயமே ஏதாவது சின்ன ஒரு விஷயம் தான் இருக்கும். அந்த சின்ன விஷயம் பெருசாகி ஆகி கடைசியில் அந்த 2 பேரும் பிரிவினில் வந்திருப்பாங்க. என்னுடைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுங்கள், உங்கள் அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு. ஆமாம், நம்ம சின்ன பசங்க இருக்கப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, கெட்டவங்க கூட சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீயும் அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய நற்செய்தியில் பார்க்கும் பொழுது, உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி. இதை நம்மளால் செய்ய முடியுமா? இது செய்ய முடியுமா? நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களே, நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் கெட்டது பண்ணவங்களை, நம்மளை அழிச்சவங்களை நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க முடியுமா? இல்லை அவங்களுக்கு நம்ம அன்பு செய்ய முடியுமா? முடியுமா? முடியும்னா ஓகே. ஆனால் இது ரொம்ப கஷ்டம். இது நார்மலாக செய்ய முடியாது. இது செய்யணும் அப்படின்னா கடவுளுடைய அருள் வேண்டும். கடவுளுடைய அருள் இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்வாங்க. நான் சாதாரணமாக செய்ய முடியாது. இப்போ நிறைய வீட்டில் அண்ணன் தம்பி கூடவே நிறைய பிரச்சனை.
ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் பேச மாட்டாங்க, ஒருத்தர் பார்த்தா கூட எரிச்சலாங்க. சில நேரத்தில் வந்து இப்படி சொல்கிறாங்க, நம்முடைய அமைதிக்காக வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும், நம்முடைய அதாவது என்னுடைய அமைதிக்காக நான் பொறுமையாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மற்றவங்களுக்காக நான் வந்து அமைதியாக இருக்கிறது இல்லாமல் எனக்காக நான் அமைதியாக இருக்கிறதுக்காக நான் சிலதெல்லாம் விட்டு விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களே, என்னுடைய நற்செய்தி வந்து உண்மையிலே கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை செஞ்சார். இது செஞ்சதுனால என்ன அப்படின்னா, தன்னுடைய மக்கள் யாரெல்லாம் வந்து துரோகம் பண்ணாங்களோ, அவங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்களோ, அவங்கள சாதாரணமாக மன்னிச்சிட்டாங்க. அதனால அவருக்கு எந்த ஒரு பேர்டனும் இல்லை, அவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில் யாராவது நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா அதை இக்னோர் பண்ணுறது தான் பெட்டர். அதை வந்து நம்ம அதை எடுத்துன்னு அவங்களுக்காக நம்ம பிளான் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சூழ்ச்சி பண்ணி ஏதாவது பண்ண பொழுது அது நம்மளுக்கு தான் வந்து பிரச்சனையாக மாறும். கிறிஸ்தவர்களே, எப்பொழுதுமே நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், மற்றும் அவங்களை மன்னித்து விட்டுக்கணும் அப்படின்றது என்னுடைய நற்செய்தி சொல்கிறது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இயேசு வந்து நீங்கள் வெறும் உங்களுக்குள்ளவே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே நீங்கள் இந்த வந்து அன்பை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட உண்மை தான். அதனால தான் அன்பியம் வந்து இருக்குது. அன்பியத்தில் வந்து உங்களுக்கு யாரும் ரிலேஷன் கிடையாது, அவங்க எல்லாம் வேற வேற, எல்லாரும் ஒற்றுமையாக வர பொழுது அது ஒருவருக்கு ஒரு நம்ம கடவுளுடைய வார்த்தை பகிர்ந்து நம்ம ஒற்றுமையோடு வாழணுமே, அதுதான் கடவுள் விருப்பப்படுகிறார். கிறிஸ்தவர்களே, என்னுடைய நற்செய்தியை கடைசி நான் பார்க்கும் பொழுது விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் இயேசு. அதாவது கடவுள் உண்மையாக இருக்கிறாரு, அவர் மன்னிப்பவராக இருக்கிறாரு, அவர் நல்லவராக இருக்கிறாரு, அது போலவே நீங்களும் அவரை போல இருக்கிறன்னு ஆண்டவர் இயேசு தனக்கு ஈக்குவலாக சொல்கிறார். அதாவது கடவுளுக்கு ஈக்குவலாக அவர் இருக்கிறாரு, அவருக்கு ஈக்குவலாக வந்து நம்மளையும் வந்து ஈக்குவலாக, அதாவது நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குற பாருங்க. மனிதர்களை வந்து அவருடைய சீடர்களுக்கு வந்து எவ்வளோ உரிமை கொடுத்து எவ்வளோ அந்த ஒரு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஏற்ற மாதிரியே அவர் அந்த அந்த ஈக்குவல் ஷேர் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி அவர் நம்மளை நடத்துகிறார். கிறிஸ்தவர்களே, ஒரு மனிதன் வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு அமைதியும் ஒரு சமாதானம் வேணும். அந்த அமைதியும் சமாதானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அது வந்து கடவுளுடைய அருளால் தான் கிடைக்கும். அந்த கடவுளுடைய அருள் எப்படி நம்மளுக்கு கிடைக்கணும்? ஜபத்து மூலியமாக தான் கிடைக்கும். எப்படி நம்ம ஜபிக்கணும்? எனக்காக ஜபிக்காமல் மற்றவனுக்காக நம்ம ஜபிக்கணும். இதுதான் சைக்கிள் சிஸ்டம். இப்படி நம்ம வந்து நம்ம வந்து கடவுளுக்கு நம்ம அர்ப்பணம் செய்யும்பொழுது தான் கடவுள் நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அந்த அந்த ஆசீர்வாதம் கொடுத்து நம்ம அனைவருமே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லவ்விங் கம்யூனிட்டியாக நம்ம இருக்க முடியும். அதனால என்னுடைய திருவிழா நம்ம கடவுளுக்கு ஜெபிப்போம். இறைவா, எனக்கு ஞானம் அறிவிக்கொடும், நான் எப்பொழுதுமே அமைதியாக இருந்து மற்றும் எனக்கு யாராவது ஒரு வேலை தவறுகளை அதை செஞ்சிருந்தாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மையும் மற்றும் அவர்களால் ஜெபிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் தாரும் அப்படின்னு சொல்லி இந்த திருவிழா மன்றாடுவோம்.